ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் 15 மில்லிகிராம் கோல்டு இலவசமா கொடுக்கும். இந்தியாவிலே முதல் முறையா நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி, ஜோயாலுகாஸா இருக்கட்டும், ஜிஆர்டியா இருக்கட்டும், தங்கமயிலா இருக்கட்டும், யாராலுமே வருஷத்துக்கு 365 நாளுமே ஆஃபர் கொடுக்க முடியுமா? முடியாது, என்னால கொடுக்க முடியும். நல்ல கான்செப்ட். இந்த கான்செப்ட் இது வரைக்கும் வேர்ல்டுலயே இல்ல. ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே தான் நம்ம ஒரு அமெரிக்காக்காரங்களுக்கோ ஒரு லண்டன்காரங்களுக்கோ ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாம நமக்காக இந்த வேலையை செய்யும், இந்த மூளையை நமக்காக செலவு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும் போது எனக்கு உருவானதுதான் இது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணாலும் எல்லார்ட்டையும் வந்து அது ரீச் ஆகிறது இல்லை. கரெக்ட். தரமான நகைகள் வியாபாரம் பண்ணக்கூடிய நகை கடைகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து விளம்பரம் தவிர்க்கிறாங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டு மாசம் 4-5 லட்சம் செலவு பண்ண முடியாம இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அலைய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல பாத்துக்கலாம். நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க ஜுவல்லரிஸ் நிறைய பேர் லைம் லைட்டுக்கு வரல, தெரியாம போயிடுது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துக்கும் தங்கத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பிணைப்புங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கு. நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அதிகரித்த வண்ணமா இருக்குது. ஆனாலும் அந்த தங்கத்தின் மீதான அந்த மோகம் குறையல. ஆனா இந்த சூழல்ல தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஒரே நாளில் தமிழகத்தினுடைய பல்வேறு பிராண்டுகள்ல பல்வேறு கடைகள்ல அதனுடைய விலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள், பல்வேறு சலுகைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சூழல்ல தான் பெப்பிக் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழகத்துல எந்த கடையா இருந்தாலும் அங்க இன்னைய நிலையில தங்கத்தினுடைய விலை என்ன, அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரே பிளாட்ஃபார்ம்ல தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில இந்த செயலியை அவங்க உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இளைஞர்கள், அதுல ஒருத்தர் திருச்சியை சார்ந்தவர், மற்றொருவர் சென்னையை சார்ந்தவர்கள், ஒரு புதிய முயற்சியாக இந்த இதை தொடங்கி இருக்கிறாங்க. இது குறித்து அவங்களோட நம்ம உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் அருண் பிரதீப் சார், இமானுவேல் மணி சார், இது போன்ற ஒரு செயலியை உருவாக்கணுங்கிற எண்ணம் எப்படி தோணுச்சு? சார், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சரி, 2008 பெங்களூர்ல ஐபிஎம்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ரிசெஷன் வந்துச்சு. அப்போ சரி வேலை போகுது. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளோட கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், வாடகை கொடுக்கணும், அப்போ இஎம்ஐஸ் போகும், காருக்கு போகும், வீட்டுக்கு போகும், அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருக்கு. யார்கிட்டையும் போய் கேட்கறவங்க இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாட்ட கேட்கறதா கூட சங்கடமா தான் இருக்கும் அன்னைக்கு நிலைமையில. அப்ப எனக்கு இமீடியட்டா உதவி பண்ணது தங்கம் தான். சரிங்க. கொஞ்சம் கையில செயினும் ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு, ஒரு பிளஸ் பண்ணு, ஒரு 2 மாசம் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சு. 3ஆம் மாசம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இதை தாண்டி இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெரிய பணக்காரர். ஒரு இடமே வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி இருக்கிற வீடை இடிச்சிட்டு மறுபடியும் வீடு கட்டுறாரு. அந்த கட்டும்போது அவர் பட்ஜெட் ஒரு 1.5 கோடி கிட்ட பிளான் பண்றாரு. ஒரு 35 லட்சம் எக்ஸ்ட்ரா போயிருது. 2 கோடி கிட்ட போயிடுது. அப்போ அவருமே என்ன பண்றது, அவரோட ஃபேமிலியில இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பிளட்ஜ் பண்ணி பேங்க்லாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா நேரங்களையுமே தங்கம் ஒரு கஷ்டம் பண்ற உதவி பண்ற மாதிரி இருக்கு தங்கம். அப்படியே யோசிக்கிட்டே இருக்கு. எனக்கு அது பேர்ல இருந்து ஒரு தங்கத்து மேல வந்து நான் அதிகமா சேவ் பண்றதை விரும்பினேன். தங்கத்தை சேவ் பண்றது அது எனக்கு எந்த வகையெல்லாம் உதவியா இருந்துச்சு. பல நேரங்கள்ல பாப்பாக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறப்போ சில சிக்கல் வந்துச்சு, ஒரு சின்ன ஷார்டேஜ் இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபால் இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மாதிரி எல்லா நேரங்களையும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசினாரு, ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிளட்ஜ் பண்ணி அந்த பிசினஸ் கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா நேரங்களுமே கோல்டு நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் போது இதுதான் எனக்கு பெரிய ஃபேக்டரா இருந்தது. சரி, பட் அதை வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? கடையில போய் வாங்கலாம். இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் சொல்றாங்க, ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு விதமான ஸ்கீம்ஸ் சொல்றாங்க. அதை வாங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு 10 மாத தவணை இருக்கும். அந்த 10 மாதத்துக்குள்ள 2 தடவை 12 நம்ம பண்ணதை இல்லவேன்றாங்க. தவற சொல்லல, என்ன சொல்றது, அலட்சிய போக்குதான். ஏதோ ஒரு மறந்துருப்பாங்க, இல்ல மிஸ் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன பிரச்சனை, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 100 பேர்ல ஒருத்தர் தான். நமக்கு இந்த நம்மளோட பணம் 100 ரூபாய் பெரிய பணம் இல்லையா? அப்போ அந்த 2000 கட்டின பணம் இல்லைன்னு சொன்னாலும், இல்ல ரெசிப்ட் நாங்க அனுப்பிச்சுட்டு நீங்க தான் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இது மாதிரி ஒரு 2-3 பேருக்கிட்ட நான் நேரடியாவே எனக்கு ஆகிப்போச்சு. நானும் 2-3 கடைகள் மாத்தி பார்த்தேன், அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை தாண்டி குவாலிட்டின்னு வரும்போது தங்கத்துல ஒரு கடையில வந்து நல்ல தரமான குவாலிட்டி கிடைக்குது, ஒரு இதுல கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அது எல்லாமே 916 தான் இருக்கு. சரிங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணும்போது ஓகே, ரொம்ப குறிப்பிட்ட சில கடைகள்ல தான் இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு சில கடைகள்ல நகை திட்டம் கிடையாது, இல்ல இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து போட மாட்டாங்க, அவங்க ஆன்லைன்லயோ வெப்சைட்லயோ இல்ல.
ஆனா அவங்கள்ட்ட நல்ல தரமான நகைகள் இருக்கு. அப்ப இதை நான் எப்படி யோசிச்சேன்னா, ஓகே நாம ஏன் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணக்கூடாது? நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கோம், நிறைய மாதிரி ப்ராடக்ட்ஸ் வருது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வருது. ஸ்விக்கி அப்படி வந்ததுதான், வந்துச்சு, எல்லா ஹோட்டல்ஸ்க்கு வந்தாங்க, எல்லாம் சாப்பிட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஏன் இதே மாதிரி ஒரு தளத்தை ரெடி பண்ணக்கூடாது? அது வந்து கரெக்டான நகைகளை, நல்ல குவாலிட்டியான நகையை மக்களுக்கு கரெக்டான விலையில கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுக்கு நாம ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஆன்போர்ட் பண்ணக்கூடாது? அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கடையோட பிரைஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, நீங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கணும் தெரியும். அதை பேஸ் பண்ணி உங்களோட வேல்யூ எவ்வளவு தெரிய போகுது. தரணும் போது நம்ம 916 KDM பண்ற குவாலிட்டி பண்ற ஜுவல்லரிஸ் மட்டும் தான் ஆட் பண்றோம். அவங்க GST வச்சிருக்கவங்களா இருக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பர் லைசன்சிங் இருக்கணும். இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும் நம்ம அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்துறீங்க. கரெக்ட். நாங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத எதுவுமே உங்களுடைய ஆப்ல இடம்பெறாது. கண்டிப்பா சார். திருச்சியில மட்டும் எனக்கு 200 கடைகள் ரெக்வஸ்ட் வந்துச்சு. இங்க இருக்க ஒரு 1000 கடைகள் மேல இருக்கு. அதுல லிஸ்ட் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 கடைகள் இருக்கும். இந்த 600 கடைகள்ல இருந்து எனக்கு வந்த ரெக்வஸ்ட் 200 கடைகள் வந்துச்சு. சரிங்க சார். ஸ்ட்ரைட்டாவே ஒரு 100 கடைகள் ரிஜெக்ட் பண்ணோம். எனக்கு மேஜர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே இல்ல, பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே இல்ல. சோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற 100 கடைகள்ல நாங்க பர்சனலா போய் விசிட் பண்ணி பார்த்து தேடி என்ன பேசுறாங்க, என்ன எப்படி நடத்துறாங்க, ட்ரெண்டிங் எப்படி இருக்கு, இவங்களை பத்தி மக்கள் மேல என்ன கருத்து இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து ரெப்புடேஷன் எல்லாம் பார்த்து ட்ரெண்டிங் பிசினஸ் ஆகிட்டு இருக்கா. அதாவது அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட கடையோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அவங்க டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு, மோர் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து எத்திக்ஸ் ரொம்ப பார்ப்பேன், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா வர கஸ்டமர் அவங்களும் நல்லா இருக்கும், அவங்க மூலமா வியாபாரம் நடக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். இப்படி நினைக்கிறது நல்லா இருக்கும். இப்படி பண்ற வியாபாரம் பண்றவங்க தான் ரொம்ப நாளா பண்ண முடியும் லாங் டேர்ம்ல. எனக்கு ஒரு லாங் டேர்ம் விஷனரி இருக்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் மட்டும் தான் வேணும்னு சொல்லி என்னோட கிரைட்டீரியா அதையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஆடிட்டிங் டீம் இருக்கு. நாங்க போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு செக்லிஸ்ட் தான் கிளியர்னா மட்டும் தான் ஆன் போர்ட். இப்படிதான் பண்றோம். சரி, இப்படி பார்த்து தான் நம்ம கொடுத்தோம். இதை பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களே நீங்க சொல்றதை கேட்கலன்னா, உங்க சுத்தி இருக்க நண்பர்களே நீங்க சொல்றதை புரிய வைக்க முடியலனா, இல்ல புரிஞ்சுக்க முடியலனா, ஊர்ல இவ்வளவு பெரிய மாஸ் மார்க்கெட் நம்ம வெடிக்க முடியாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னோட சுத்தி வீட்டுல இருக்கவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கூட சர்க்கிள் ஒரு 50 பேர்கிட்ட விசாரிச்சேன். இதை பத்தி இப்படி பண்ணிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கான்செப்ட் புதுசா இருக்கேப்பா, நல்லா இருக்கேப்பா, புதுசா இந்தியால இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னாங்க. யூஎஸ்லயுமே நான் பார்த்தது கிடையாது, யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சரிங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே நாம முதல்ல இதை பேட்டன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டன்ட்கான வேலையை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் பண்ணிட்டோம், காப்பிரைட் பண்ணிருக்கோம், சரிங்களா, ட்ரேட் மார்க் பண்ணிருக்கோம், இந்த ப்ராடக்டோட பேரை ட்ரேட் மார்க் பண்ணி, லோகோ மார்க் பண்ணிருக்கோம், வேர்ட் மார்க் பண்ணிருக்கோம். நிறைய பண செலவு தேவைப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு எந்த பிரச்சனைகள் வராது அப்படின்ட்டு அதை நான் தெளிவா பண்ணியாச்சு. பண்ணோடனே இதை நான் எடுத்து காமிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பீட்டா மாதிரி யூசர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க எல்லாம் வாங்குவீங்களான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டா ஒரு 50 பேருக்குள்ள வாங்க ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்லயே 2-3 ஸ்கீம் போட்டாங்க. என் தம்பி போட்டாங்க, எங்க அப்பா போட்டாங்க, எங்க அம்மா போட்டாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க. அவங்க அதுக்கு அவங்களுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் வந்து இப்ப நான் கிளம்பி ஒரு கடைக்கு போகணும், திருச்சியில இருக்கிற ஒரு கடைக்கு நான் போகணும்னா அதுக்கு நான் ஒரு நாள் பிளான் பண்ணணும். பாப்பா அனுப்பிச்சு விட்டு இல்ல ஃபேமிலியா எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு நான் பிளான் பண்ணிட்டு போயிட்டு வரணும். ஒரு கடையை முன்னெடுத்த மாட்டோம், போன 2 கடையை பார்ப்போம், வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு இதுல முடிவு பண்ணுவோம். இப்ப இந்த இதுல நமக்கு என்ன பண்ணோம்னா, இந்த 2 கடையோட வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணி பாத்திரலாம். இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம்லயே 12 மாசம் ஸ்கீமே வந்து 2 கடையில எடுத்து எப்படின்னு பாத்திரலாம். ஏ கடையிலையும் பி கடையிலையும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். உங்களுக்கு அதுல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு லாப நோக்குக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கோ அதை நீங்க போய் பிடிக்கலாம் ஃபைனலா. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அலைய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல பாத்துக்கலாம். சரி, உட்கார்ந்த இடத்துல பேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி உத்தரவாதம் பண்றோம்னா, இப்ப நீங்க நம்பிக்கை விஷயமா யோசிப்பீங்க. இல்ல ஆன்லைன்ல போய் தங்கத்தை எப்படி வாங்குறது, காய்கறி வாங்கலாம், க்ரோசரிஸ் வாங்கலாம், எப்படி நீங்க உட்கார்ந்த இடத்துல இதை நீங்க வாங்க முடியும், தங்கத்தை தொட்டு தடவி பார்த்து வாங்கினாலே 1000 பிரச்சனை வருது அப்படின்னும் போது நாங்க என்ன பண்றோம், அதுக்கு உத்தரவாதம் பண்றோம். இப்போ நீங்க உள்ள பெப்பி கோல்டுக்குள்ள வரீங்க, அதுல ஒரு 10 கடைகள் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தினத்தின பார்த்த ஒரு 20 வருஷமா இருக்கிற கடைகள் தான். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு ரெப்புடேஷன் உங்களுக்கு இருக்கும், உங்க மனசுல இருக்கும். உள்ள வந்து பார்க்கும்போது அந்த கடை ஒப்பிட்டு பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு ரூபாவும் டைரக்டா அந்த கடைக்கு தான் போகும், அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏஜிஎஸ் தங்கமணி எடுத்துக்கோமே, நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கீம் பிடிச்சிருக்கு, அதுல ஒரு சூப்பரான ஸ்கீம் வச்சிருக்காரு, 2000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம், 20 மாசம் ஸ்கீம், 40,000 ரூபாய் பே பண்ணுவீங்க முடியறப்போ, 20 மாதம் முடியறப்போ. ஆனா இதுல நீ குழுக்கள் முறையில எடுப்பாங்க ஒவ்வொரு மாசமும். உங்களோட பெயர் வந்து அந்த குழுக்கள்ல வந்துருச்சுன்னா அடுத்த 19 மாசம் நீங்க 2000 கொடுக்க வேண்டாம். மீனிங் 19 அடுத்த இதுல மிச்சம் இருக்க எவ்வளவு, கிட்டத்தட்ட 38,000 நீங்க கொடுக்க வேண்டாம். 38,000 உங்களுக்கு பதிலா ஏஜிஎஸ் தங்கமணி கொடுத்துருவாங்க. ஓஹோ, அது வந்து மொத்தத்துக்கு மாசத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை குழுக்கள் வரும். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க. அது அவங்க எப்படி அது சாத்தியம் தெரியல, அது அவங்களோட தொழில் நேக்கு. நம்ம அந்த மாசத்துல புதிதா சேர்ந்தவங்கள கரெக்ட், ஒவ்வொரு மாசமும் குழுக்கள் போடுவாங்க. சீட்டுல இருக்க அத்தனை பேரையும், குழுக்கள் சீட்டுல இருக்க அத்தனை பேரையும் எடுத்துட்டு யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஆஃபர். உங்களுக்கா இருக்கலாம், இவருக்கா இருக்கலாம், எனக்கா இருக்கலாம். அப்படிதான். இந்த மாதிரி நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி கடைகள்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம்
எத்தனை பேர் பாத்துருக்கீங்க இதெல்லாம்? கண்டிப்பா. இது இப்ப நீங்க சொல்ற தகவலே கரெக்ட். இது மாதிரி இன்னும் நான் இது ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஒரு 10 திட்டங்கள் இருக்கு நம்மளோட இந்த ஆப்ல. அது மீன்ஸ் நம்ம நகை கடைகள்ல அவங்க வச்சிருக்க ஸ்கீம்ஸ்ல. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரே இடத்துல ஒரு 5 நிமிஷத்துல அதெல்லாம் நீங்க பார்த்தா நிமிஷம் சொன்னதுலயே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டீங்களே. கண்டிப்பா. இதுதான் பெண்களுக்கான பெரிய இதுவா இருக்கும். சோ இலவசன்றது நாம கொடுக்குறோம், அது வேற. பட் இலவசத்துக்காக மட்டும் நாங்க இதை பண்ணல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தரமான நகைகள் வியாபாரம் பண்ணக்கூடிய நகை கடைகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து விளம்பரம் தவிர்க்கிறாங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டு மாசம் 4-5 லட்சம் செலவு பண்ண முடியாம இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. என்னதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணாலும் எல்லார்ட்டையும் வந்து அது ரீச் ஆகுறது இல்ல. கரெக்ட் சார். இப்ப தங்கமயில் மாதிரி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் நிறைய ஒரு மாசத்துக்கே ஒரு ஈஸியா வந்து 10 லட்ச ரூபா செலவு பண்ணிடுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. நிறைய கடைகள் இதோட தரமா பண்ற கடைகளும் இருக்காங்க அவங்கள மாதிரியே. ஆனா அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மக்கள் கொடுக்குற வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த காசை நான் வந்து சரக்குல போட்டுருவேன், நான் ப்ராடக்ட்ஸா போட்டு மக்களுக்கு நான் வியாபாரம் பண்ணிடுவேன்னு பாக்குறவங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா அவங்களோட ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அவங்களோட வாய்ப்புகள் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு காமிக்கலாம். இதை நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கோல்டு. கோல்டு சம்பந்தமா தங்க நாளைக்கு வாங்குறீங்களா, விற்கிறீங்களா, அடகு வைக்கிறீங்களா, லோன் போடுறீங்களா, ETF தங்க பத்திரமா, சேவிங்ஸா, இல்ல இங்க என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு முதல் தளமா இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்தியா தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இந்தியாவிலே முதல் முறையா நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி, இப்போ உங்களோட ஆப்ல நான் வந்து ஒரு விளம்பரத்தை நான் பாக்குறேன். சரிங்க. திருச்சியில நான் வந்து இருக்கிறேன். திருச்சியில ஒரு 10 கடை அதுல வந்து பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு கடையில ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. சூப்பர். அப்படின்னா உங்களுடைய ஆப்லயே நான் வந்து பணம் கட்டிடணுமா? ஆஃபர் பிடிச்சிருக்க மாதிரி நீ பணம் கட்ட வேண்டாம். நீங்க நேரம் அந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு அந்த ஃபீச்சர் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நீங்க வாங்கிக்கிற மாதிரி இப்போதைக்கு என்ன இருக்கு, இப்ப கரண்ட் வெர்ஷன்ல பேசிக் வெர்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா வாங்கணும்னாலும் அல்லது மாதாந்திர சீட்டுல நான் சேரணும்னு சொன்னாலும் நேரா அந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களோட இதை நான் வந்து அறிமுகப்படுத்திக்கணுமா? எப்படி? எனக்கு இதனால எனக்கு என்ன லாபம்? கண்டிப்பா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே இன்னைக்கு ஜுவல்லரியில இருக்கிற ஆஃபர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சரி. இப்ப அந்த ஜுவல்லரிக்கு நீங்க போயிடுறீங்க. முதல்ல உங்களுக்கு இத்தனை கடையோட ஆஃபர்ஸும் உங்களுக்கு யார்கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்ல கடையில நீங்க பர்சனலா ஏறி இறங்கணும். அது குறையும், அந்த டைம் இல்ல உங்களுக்கு. உட்காந்த இடத்துல பாத்துக்கிறீங்க, போயிடுறீங்க கடையில. இப்போ உங்களுக்கு அவங்க ஆஃபர் எடுத்துக்கிறீங்க, ஹாப்பி நீங்க ஆல்ரெடி. இது இல்லாம பெப்பி கோல்டு சார்பா நாங்க என்ன பண்றோம், எங்களோட கிளைண்ட்ஸ் எங்களோட ஜுவல்லரிஸ் கிட்ட வந்து நீங்க வாங்கும் போது உங்களை ஊக்குவிக்கிற விதமா அவங்களுக்கு வியாபாரத்தை அதிகப்படுத்துற விதமா நாங்க மேலும் ஒரு 15 மில்லிகிராம் கோல்டு உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம். நீங்க முதல் தடவை வாங்கும் போது உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து இப்ப இவர் உங்க நண்பர், இவருக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு நாங்க ஒரு 10 மில்லிகிராம் கோல்டு திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம். இது நீங்க அடுத்தடுத்த பர்ச்சேஸ்ல நீங்க வர நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். நீங்க இப்ப அடுத்து ஒரு பவுன் செயின் வாங்கும்போது இந்த 25 மில்லிகிராம் சேர்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கான பலன். இது இல்லாம இந்த சேவிங்ஸ் பத்தி கேட்டீங்க, அதுல சேவிங்ஸ் ஆப்ஷன் வச்சிருக்கோம். சேவிங்ஸ்ல போயிட்டு இல்ல என்னால இப்ப நகை வாங்க முடியாது, நான் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல இப்ப எனக்கு, ஆனா நான் சேமிக்கலாம், ஏதோ ஒரு சேமிப்பு திட்டத்தை சேமிக்கலாம். எங்களுக்கு 3 வகையான சேமிப்பு திட்டம் இருக்கு. ஒண்ணு மாதாந்திர சேமிப்பு திட்டம், இன்னொன்னு ஒன் டைம்னு சொல்றோம், ஒரே ஒரு தடவை நீங்க பணத்தை போட்டா போதும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குது, ஒரு 1 லட்ச ரூபா வருது, உங்களுக்கு தேவையானது 50,000 மிச்சம் 50,000 சர்ப்ளஸா இருக்கு. இந்த ஃபண்டை நீங்க சேவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு. உள்ள ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நீங்க போட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு வட்டியோட சேர்த்து அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸும் சேர்த்து உங்களுக்கு கோல்டா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இது ஒண்ணு. இது இல்லாம எனி டைம்னு வச்சிருக்கோம், எப்ப வேணா நீங்க பணத்தை போட்டுக்கலாம். 100 ரூபாய்ல இருந்து போட்டுக்கலாம். இந்த வழக்கமா டிஜி ஆப்ஸ் எல்லாம் பாப்பீங்களா, அந்த ஆப்ஷன் மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஒரே ஒரு கடை தான், ஒரு ஆஃபர் தான். நம்ம கிட்ட பல கடைகள், பல ஆஃபர். உதாரணத்துக்கு சொல்றேன், லெட் மீ பி வெரி பிளண்ட் ஹியர். ஓகே, ஜோயாலகாஸா இருக்கட்டும், ஜிஆர்டியா இருக்கட்டும், தங்கமயிலா இருக்கட்டும், யாராலுமே வருஷத்துக்கு 365 நாளுமே ஆஃபர் கொடுக்க முடியுமா? முடியாது. என்னால கொடுக்க முடியும். தட் இஸ் த பவர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற என்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் ஒரு திருச்சியில் மட்டும் 20 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் வீக்ல, இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 50 ஜுவல்லரிஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த 50 ஜுவல்லரிஸ்க்குள்ள நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணனா எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாளுக்கு ஒருத்தர் ஆஃபர் கொடுத்தா போதும். வருஷம் ஃபுல்லா ஆஃபர் கொடுக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு நான் கஸ்டமர் நிறைய வாடிக்கையாளர் கொண்டு வர முடியும். என்ன மேற்கொண்டு நான் வேற ஆஃபர்ஸ் கொடுக்குறேன். என்னோட உங்க ஆஃபர் வாங்குறதுக்கு உங்கள்ட்ட வருவாங்க, ஜுவல்லரிட்ட வருவாங்க. கண்டிப்பா. மேற்கொண்டு நான் கொடுக்குற ஆஃபர் வாங்குறதுக்கு வருவாங்க. இது ரெண்டுமே அவங்கள பத்தி கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான கான்செப்ட் தான். சரிதான். இப்படிதான் சார் நாங்க பிளான் பண்றோம். சரிங்க. இப்ப இந்த இதை நீங்க தொடங்குறதுக்கு உங்களுடைய பின்னணி என்ன?
கண்டிப்பா சார். இந்த ஃபீல்டுல நீங்க இறங்கணும் கண்டிப்பான்னு சொன்னா நீங்க என்னவா ஒர்க் பண்ணீங்க? கண்டிப்பா சார். சார் நான் ஆக்சுவலா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபீல்டு. ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே தான் நம்ம ஒரு அமெரிக்காக்காரங்களுக்கோ ஒரு லண்டன்காரங்களுக்கோ ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாம ஏன் நமக்காக இந்த வேலையை செய்ய, இந்த மூளையை நமக்காக நம்ம ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும் போது எனக்கு உருவானதுதான் இது. அப்போ சுத்தி இருக்க ப்ராப்ளத்தை எல்லாம் பாக்குறோம், சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறோம். அதுல இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துருச்சு. இந்த ரூம்ஸ் எல்லாம் போகணும், இந்த மேக் மை ட்ரிப் ட்ரிவாங்கோ நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஓலா ஊபர் கேப்ஸுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப நிறைய அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பாலிசி பஸார் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்க ஏன் கோல்டுன்றது ஒரு பெரிய செக்மெண்ட், நிறைய டிரான்சாக்ஷன் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதா ஒரு நாடு ஃபுல்லா, ஏன் ஒரு கண்ட்ரியே எல்லாரோட பேச்சுமே காலையில எழுந்திரிச்சோன்னு இன்னைக்கு நகையோட விலை என்னன்னு நம்ம கேட்கிறோம். இந்த செக்மெண்ட் இந்த ஏரியா மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்து அதுல நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அப்ப நான் உட்காந்து ஸ்டடி பண்றேன். இதை எடுத்தோன்னே நான் போய் நீங்க ஒரு நகை கடை ஓனர் உங்ககிட்ட நான் பேசுறேன்னா, நான் நேரடியா பேசுறேன்னா உங்களோட கேள்வி ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாம போயிடும். கண்டிப்பா. அப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு அறிய வளர்த்துக்கணும். எனக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எனக்கு டெக்னாலஜிக்கு எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன ட்ரெண்டா இன்னைக்கு வந்திருக்குன்னு தெரியும், ஏஐ எப்படி இருக்கு, டேட்டா எப்படி இருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியும். when it comes to jewelry segment I don't have any knowledge, zero. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இதை நான் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போயிருப்பேன், எல்லா வில்லேஜ் வரைக்கும் போயிருக்கேன். ரூரல் அர்பன் எதுவுமே வரல. ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன்னா, இப்போ நார்த்து பூனே ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணத்தை முடிச்ச உடனே அடுத்த ஹாஃப் டே ஃபுல்லாவே அங்க இருக்க ரூரல் அர்பன் ரெண்டு ஏரியா ஒரு சின்ன சர்வே எப்படி கோல்டு எப்படி பாக்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, மக்களோட எய்ம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, காயின்ஸ் வாங்குறாங்களா, பார் வாங்குறாங்களா, ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறாங்களா, ஜுவல்லரிஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, எப்படி விற்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கேன். இந்த ஸ்டடி பண்ண எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு ஓகே அப்ப பிளாட்ஃபார்ம் ஒன்று பண்ணணும், எல்லா ஜுவல்லரி உள்ள கொண்டு வரணும். அது எல்லா ஜுவல்லரி கொண்டு வரணும்னா யாரு மக்களுக்கு சேவை பண்ற விதமா பண்றாங்க, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, தரமான விலையில கொடுக்குறாங்க, அதிகமா 20% 30% பர்சன்டேஜ் போடாம 10% 15% ஒரே மாதிரி ப்ராடக்ட் நீங்க ஏ செக்மெண்ட்லயும் பார்க்கலாம், பி செக்மெண்ட்லயும் பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது ஒரு ஏ செக்மெண்ட் 3 பிரிச்சுக்கோமே, ஏ பி சி. ஏ டாப் கிளாஸ் வச்சுக்கோமே. இந்த ஏ கிளாஸ்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி வாங்க போறீங்கன்னா 25% 30% மேக்ஸிமம் போறவங்களா இருக்காங்க. அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்குற பொருள் ஒரு நகைக்கு 3 லட்சம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. அதே தரமான கதை, அதே நீங்க போட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே பி செக்மெண்ட் வந்தீங்கன்னா அதே டிசைன், அதோட பெட்டரான டிசைன்ஸ் கூட சம்டைம்ஸ் கிடைக்கும், அதே குவாலிட்டியில கிடைக்கும். அதை நீங்க 15% வாங்கிக்கலாம், 10% மிச்சம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிட்டீங்க. சரிதான். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு தரையுமே வந்து நீங்க பாக்குறப்போ நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க ஜுவல்லரிஸ் நிறைய பேர் லைம் லைட்டுக்கு வரல, தெரியாம போயிடுது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நல்ல கடைகள் ஆல்ரெடி பண்றவங்க, டாப் கிளாஸ் நல்லபடியா குவாலிட்டியா பண்றவங்களும் இருக்காங்க, தங்கமயில் மாதிரி ஜிஆர்டி மாதிரி நல்ல விதமா பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றீங்க, நான் எக்ஸ்ட்ரா 2 கோடி பிசினஸ் கொடுக்குறேன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த 2 கோடி பிசினஸ்ல உங்க லாபத்தை எனக்கு ஒரு சின்ன ஒரு கட் கொடுங்க சார், நீங்க கொடுக்க வேண்டாம் சொல்ல போறீங்க? கண்டிப்பா இல்லையா? அப்படி எல்லாமே பிசினஸ் வந்துச்சு இல்லையா? அமேசான் அப்படிதான் வந்திருக்காங்க, ஸ்விக்கி அப்படிதான் வந்திருக்காங்க, எல்லாருமே அப்படிதான் வளர்றோம். இப்ப தங்கத்துல நாமே இதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சோம் சார். சொன்ன மாதிரி அதாவது இப்ப தங்க நகை நிறுவனங்களே அவங்களே ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில ஒரு ஆப் வந்து வச்சிருக்காங்க. அது பெரும்பாலும் வந்து சேவிங்ஸ்க்கான ஒரு ஆப்பாக மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா. ஆனா உங்களது அதுல இருந்து வந்து மாறுபட்டதா இருக்குங்கிறதா இங்க 100%. ஏன்னா நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரே ஒரு வகையா ஒரு 4 விதமான ஸ்கீம்ஸ் வச்சிருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு 100 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அது மட்டும்தான். பெரும்பாலும் சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரியான அம்சங்கள் மட்டும்தான் அதுல இருக்குங்கிறதா. கண்டிப்பா. இப்ப லக்கி டிரா வின்னர் ஒரு 3 கடை நம்ம வச்சிருக்க 25 கடைகள் ஒரு 3 கடைகள் லக்கி டிரா சம்பந்தமா வச்சிருக்காங்க, மிச்ச கடைகள் இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்ததுல இருந்து அதை இன்க்ரீஸ் பண்ற இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. இதே நாம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சீட்டு போடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லக்கி டிரா ஸ்கீம் போடக்கூடாது, குழுக்கள் முறையில பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வரும். சோ எல்லாத்துக்கும் எல்லா விதமான பயனாளி. எத்தனை பேர் கொண்ட டீம் இதை வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? டீம்ல இப்போ ஒரு 10 பேர் டெவலப்பர்ஸ் பிளஸ் டெலிவரி ஹெட் பிளஸ் ஆடிட்டிங் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, 2 பர்சன்ஸ் இது இல்லாம பிளஸ் டெக்னிக்கல் கன்சல்டேஷனுக்கு இருக்கிறாங்க, லீகல் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. பிளஸ் இது இல்லாம நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வேற இப்ப நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மல்டிபிள் காலேஜஸ். முதல்ல உங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குங்களா சார்? மதுரையில பெரும்பாலும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஆன்லைன் பணிக்கு டிஜிட்டல்னாலே பயமா இருக்குது. கண்டிப்பா. இப்ப அந்த சூழல்ல உங்களுடைய தலைமையகம் எங்க இருக்கு? இங்க இந்தியாவுல அல்லது தமிழ்நாட்டுல உங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல மதுரையில இருக்குதுங்க ஆபீஸ். சரிங்க.
மதுரையில இருக்குது. இப்ப நம்ம வந்து அங்க நிறைய காலேஜஸ்க்கு இன்டர்ன்ஷிப்ஸே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பாண்டியன் சரஸ்வதி காலேஜ், சோலையம்மாள் காலேஜ், தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்ஸே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கன்சிடர் பண்றாங்க. நல்ல அவங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் அவங்களுக்கு இருக்குது. இது இல்லாம வந்து நம்ம யூஎஸ்லயும் வந்து டாலஸ்ல ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரி. ஸோ அங்கிருந்தும் வந்து அங்கேயுமே வந்து ஒரு சில பேர் இன்டர்ன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ்ல இருந்துமே வந்து வெப் டிசைனிங்லாம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட இடத்துல இருந்து இதுக்கு உழைக்கிறாங்க. இல்ல இப்ப தமிழகத்துல படிச்சீங்க, எல்லாருடைய கனவும் வெளிநாட்டு வேலை, ஐடி ஃபீல்ட்ல வந்து நல்ல லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மனநிலை தான். ஆனா அங்க அமெரிக்காவில போயிட்டு ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சு? தமிழ்நாடு தாங்க என்னோட பேஸு. நான் தமிழ்நாட்டுல தான் என்னோட உழைப்பு எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்க போகுது. அங்க வந்து ஒரு டெம்பரரியா தான் வந்து யூஎஸ் எல்லாம் போனது. சரிங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அங்க சொல்லிட்டு நான் அங்கேயும் போய் நான் என்னோட நாலேஜ் நான் இன்னும் வளர்த்துக்கிட்டேன். நான் யூஎஸ்ல எப்படி அவங்க பாக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் எப்படி பாக்குறாங்கன்னு நான் அங்கேயும் போய் நான் என்னோட நாலேஜ் நான் கெயின் பண்ணிட்டு உலக தரத்துல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்றோம். இப்போ நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா நான் எவ்வளவு நாலேஜ் நான் அங்க போய் கெயின் பண்ணது இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. இப்போ நான் அதுவும் இப்போ அருணுமே அப்படிதான், அவருமே வந்து யூஎஸ்ல வேலை செஞ்சிருக்கிறாரு. எங்க ரெண்டு பேரோட எண்ணமே வந்து ஒரே நேர்கோட்டில தான் இருக்குது. அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் எங்களால டெவலப் பண்ண முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த உடல், உயிர், இந்த அறிவு இதெல்லாம் கொடுத்தது தமிழகம். சரி. அப்ப பதிலுக்கு தமிழகத்துக்கு ஃபர்ஸ்ட் செய்யறதானே நியாயமா இருக்கும். எல்லாரும் சுந்தர பிச்சை மாதிரி கூகுள்ல போய் உட்காந்துட்டா அப்புறம் எப்படி? நிச்சயமா. என்ன அதனால நமக்கு நம்ம ஊரை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம வீடு நம்ம ஊரை பார்த்தாவே போதும் சார். அவங்கவுங்க அப்படி திங்க் பண்ணாலே போதும், எல்லாமே சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நோக்கத்தை நம்ம இங்கே ஆரம்பிச்சது. எங்களுக்கு உண்மையாலுமே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க நல்ல கான்செப்ட், இந்த கான்செப்ட் இது வரைக்கும் வேர்ல்டுலயே இல்ல, இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகத்திலே கிடையாது, இதை நீங்க யூஎஸ்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் பண்ணுவோம், இதுக்கான குவார்டர் ஏதாவது ஹெட் குவார்டர் மாதிரி கூட ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த பக்கம் யூஎஸ்ல பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எங்க ஆபீஸ் இங்க தமிழ்நாடுல போனோம்தான் ஒரு ஹப்பா நாங்க மதுரையை தேர்ந்தெடுத்து மதுரை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி. ஹவர் என்னோட ஊர் திருச்சியில தான் நம்ம இங்க லான்ச் பண்றோம். எனக்கு இதுல கிரிப் நிறைய இருக்கு, நிறைய கடைகள் நமக்கு தெரிஞ்ச இருக்காங்க, நிறைய வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்காங்கனால எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து மதுரை போறோம், கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சில நிறைய முக்கியமான நகரங்களையும் கிராமங்களையும் நம்ம பாத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் we are going to ஹைதராபாத், பெங்களூர், பூனே, நொய்டா, மும்பை, அந்த மாதிரி அக்ராஸ் பேன் இண்டியா சிட்டிஸ் எல்லா இடத்துல இருப்போம். இன்னும் ஒரு 6 months down the line பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டோட தாக்கம் எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது கோல்டு. கண்டிப்பா சார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு சிக்கல், நீங்க எந்த அளவுக்கு தங்கத்தின் மீதான அந்த மோகம் இருக்குதோ அதையே ஒரு மூலதனமாக்கிட்டு மோசடி செய்யறதுக்குன்னு ஒரு கும்பல்ங்கிறது வந்து இணையத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு தான் வந்து இப்ப கிரிப்டோ கரன்சி இது போன்ற தூண்டில், ஆசை தூண்டி வந்து நீ இவ்வளவு முதலீடு பண்ணேன்னா உனக்கு வந்து இவ்வளவு தங்கத்துல வந்து நீ முதலீடு பண்ண, தங்கத்துல பத்திரம் வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பேசின விஷயங்கள் எல்லாம் அவங்களுமே பேசுவாங்க. கண்டிப்பா. பட் அது வந்து அவங்க கிரிப்டோ கரன்சிங்கிற பேர்ல வந்து மோசடி செய்துட்டு அப்படியே வந்து கடந்து போறதுங்கிறது இருக்கு. இப்ப அப்படி ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருக்கதானே செய்யுது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அச்சத்தை போக்குற விதத்துல உங்களுடைய பதில் என்ன? இதுல இருந்து நீங்க வந்து உங்களுடைய நிறுவனம் எந்த விதத்துல மாறுபட்டு இருக்கு? கண்டிப்பா சார். சார் ஒண்ணு இல்ல சார், செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க முதல்ல ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது, டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போதே நாங்க ஃபர்ஸ்ட் பேசின டீம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் தான். அவங்கள வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஆன்லைன்ல இருக்கு, சாஃப்ட்வேர்ல இருக்கு, நம்ம இந்த கோல்டு இதை எடுத்துட்டு போனா எப்படி எல்லாம் ஹேக்கர்ஸ் வருவாங்க, என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, நீ ஹேக்கிங் கிளாஸ் போயிட்டு காமன் பீப்புள் கூட ட்ரை பண்றாங்க, ஏதாவது ஹேக் பண்ண முடியுமா, இந்த கூப்பன் சிஸ்டத்துல ஏதாவது நம்ம சீட் பண்ணி அமேசான் ரீசெண்ட் வந்தது இல்லையா, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது இதுக்கான செக்யூர் சிஸ்டம் பண்றோம். சரிங்க. ஓகே. என்ன பண்றோம்னா கிளவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அமேசான் கிளவுட் மாதிரி. அமேசான் கிளவுட்ல பேசிக்காவே அவங்களோட ஒரு செக்யூரிட்டி ஒரு ஃபென்சிங் இருக்கு, கேட்வேஸ் சொல்லுவாங்க, செக்யூரிட்டி கேட்வேன்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த கஸ்டமர் ரெக்வஸ்ட் போற இடத்துல ஒரு கேட்வே இருக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கேட்வே இருக்கும், ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான். இதுல எங்க இருந்து எங்க போனாலுமே இந்த கேட்வே கிராஸ் பண்ணி போறப்ப எல்லா செக்கிங் நடந்தது தான் 3 லேயர் கிராஸ் பண்ணி தான் அங்க போகணும். எங்களோட கேட்வே செக்யூரிட்டி இருக்கு, இதை தாண்டி அமேசானோட கேட்வே செக்யூரிட்டி இருக்கு, இதை தாண்டி இந்த பேமெண்ட் பண்றோம் இல்லையா, பேமெண்ட் கேட்வே, ரேசர் பேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க என்னோட கிளைண்ட்.
இப்ப அவங்க தான் எங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஜுவல்லரிஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு அவங்க தான் பண்றது பண்றாங்க. ஏதாவது பிரச்சனை வந்து ரீஃபண்ட்ஸ் பண்றாங்க. இப்போ இவங்களோட ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. இப்ப இந்த 3 இதையும் நான் கிராஸ் பண்ணி பண்றதுக்குலாம் யாழ் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரே ப்ராப்ளமா இருந்ததா, பட் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்ல சாஃப்ட்வேர் நிறைய கேம் சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஈஸியா பண்ண முடியாது. நீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஷேர் த பாஸ்வேர்ட், உங்களோட நீங்க ஒரு பின்ன கொடுக்குறீங்க, உங்க கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க உங்க போன் வச்சுட்டு போயிருக்கீங்க, உங்க கிரெடென்ஷியல்ஸ் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, அது மூலமா ஹேண்டில் பண்றாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது சார், தவிர்க்க முடியாது. கண்டிப்பா உங்களோட அனுமதி இல்லாம, உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் இல்லாம யார் உள்ள போய் பண்ண முடியாது. அதை நாங்க செக்யூர் பண்ணிருக்கோம். சரி, அதை தவிர நம்ம விழிப்புணர்வு இல்லாம போனை வச்சுட்டு போயிருக்கோம், இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்னு சொல்லி சொன்னேன் அவங்க சீட் பண்றாங்கன்னா we can't help it சார். அது எந்த இதுலயும் பண்ண முடியாது, அமேசான்லயும் பண்ண முடியாது, செபிகோல்லையும் பண்ண முடியாது. அது பொதுவான இதுதான். பட் எப்படிப்பா இந்த செக்யூரிட்டியில நம்ம சைடுல நம்ம சிஸ்டம் பண்ணும்போதே, நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் பண்ணும்போதே நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கோம். கிளவுட்ல ஒரு சிஸ்டம் இருக்கு, இதை தாண்டி கேட்வேக்கு ஒரு செக்யூரிட்டி சேலஞ்ச் இருக்கு. ஸோ அதனால we don't have challenges at all with respect to transactions. ஓகே, சரிப்பா சார். இப்ப திருச்சியிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜுவல்லரி, ஒரு பாரம்பரியமான ஒரு ஜுவல்லரி தான். இதே போல வந்து மக்களிடமிருந்து சேமிப்பு திட்டங்கிற பேர்ல வந்து பணம் எல்லாம் வந்து பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியை சந்திச்சு வழக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க இப்படி வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு அவங்களுமே வந்து எதிர்பார்த்த ஒரு பண்ணல. ஆனா அப்படி ஒரு சிக்கல் வந்து அப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப உங்களை அவங்க வந்து புதுமுகமா இருக்கிறீங்க, ஏதோ வந்து அமெரிக்காவில இருந்து வந்து படித்த இளைஞர்கள் திரும்ப திருச்சிக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க செய்யறதா சொல்றீங்க. உங்களை எப்படி நம்பி உங்கள் வழியா இந்த தங்க பிசினஸ் நாங்க வந்து பண்றது, அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் உத்தரவாதமா? கண்டிப்பா சார். நீங்க கேட்ட கேள்வியை நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கேள்வியா கொடுக்குறேன், அதுதான் என்னோட பதிலும் கூட. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட நான் கேக்குறேன், சரிதான் பெப்பி கோல்டு, சரி நீங்க உள்ள வரீங்க, 10 கடைகள் இருக்கு. இந்த 10 கடைகள்ல நீங்க நகை வாங்குனீங்கன்னா இந்த நகை உங்களுக்கு, இந்த நகையோட பணம் இந்த கடைக்கு போயிருது. அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க, ஒரு ரெசிப்ட் கொடுத்துறாங்க. எங்க சைடுல நாங்க உங்க அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி, ஆமா நீங்க வாங்கிருக்கீங்க, இவர் பணம் கொடுத்துருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி அவர் சர்டிபிகேட் கொடுத்துறேன். உங்களோட நகை உங்க வீட்டுக்கு வருது. இந்த குவாலிட்டி நீங்க அது வாங்குறதுக்கு முன்னாடி அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். இந்த கடையோட பேரு, எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, எவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி என்ன, எவ்வளவு பெர்சன்டேஜ் செய்கூலி, எவ்வளவு பெர்சன்ட் சேதாரம், டெலிவரி சார்ஜஸ் இருக்குன்னா என்ன, எது இதுக்கான ரிட்டர்ன் பாலிசி, ஒருவேளை எனக்கு குவாலிட்டியில இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை, இல்ல வரவழியில் டேமேஜ் ஆயிடுச்சு, யாருக்கு பொறுப்புன்னு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்து இந்த உத்தரவாதம் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகேன்ற பட்சத்துல தான் நீங்க ஃபர்ஸ்ட் நகை வாங்குவீங்க. இது உங்க சைட்ல. நாங்க எங்க சைட்ல என்ன பண்றோம், இந்த ஒரு ஜுவல்லரி, இப்போ ஒரு ஜுவல்லரி இவர் உள்ள வர அப்படின்னா இவர்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறோம், அக்ரிமெண்ட் போடுறோம். 200 ரூபாய் பத்திரத்துல எடுத்து எத்தனை லீகல் சேலஞ்சஸ் கிளாஸஸ் இருக்கோ, பினான்சியலாவும் சரி லீகலாவும் சரி என்னென்னலாம் இருக்கும், அது எல்லா கிளாஸையும் நாங்க போட்டுறோம். கிளீனா போட்டு, ஒருவேளை நீங்க பாதியில போறீங்க, கடை முறைன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒருவேளை கஸ்டமர் போறேன்டாரு அவருக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இல்லையா, இல்ல ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, கடையே வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, இங்கிலே லாஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அதுல நீங்க கடையை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம போட்டு கிளாஸ் போட்டு, இது லீகல் 3 லீகல் அட்வைசர்ஸ், 2 ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் கன்சல்டேஷன் பண்ணி இந்த டாக்குமெண்ட் பண்ணி இதுல சைன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஆன்போர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் உத்தரவாதம் பண்ணோம். சரி, இதெல்லாம் தாண்டியும் சில நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்குது, அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனா நடக்கிற விஷயங்களுக்கு கஸ்டமரோட பணத்தை முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம திருப்பி உத்தரவாதத்தோட கொடுத்துருவோன்றதுக்கான இதெல்லாம் ஒரு ப்ரூவன் டேட்டா அவங்களுக்கு ரெடி பண்றோம். இப்ப இந்த மாதிரி கடைகள்ல நீங்க வாங்கலாம் வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா. மோர் ஓவர் நீங்க இந்த பணம் கொடுக்கறது டைரக்டா நகை கடைக்கு போயிருது. பெப்பி கோல்டு வேணா புதுசா இருக்கலாம், நீங்க வாங்குற நகை கடைகள் வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 20-30 வருஷம் நீங்க பார்த்த கடைகள், போற பரப்புலாம் பார்த்த கடைகள் தான். பேஜஸ் தகவல் உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா இல்லைங்களா? ஹரிணி ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியாதா? இல்லையா? என்ஆர் ஜுவல்லர்ஸ் தெரியாது, எல்லாரும் தெரியும். கடைகாலமா பாத்துக்கிட்டு இருக்கதான். ஒரே டிஃபரன்ஸ், நேர்ல போய் அலைய முடியாதனால, அடைக்கிற வெயில்ல இல்ல மழையில நான் போக முடியாது, இங்கே உட்காந்து பாத்துக்கிறேன். இல்ல இதுக்கப்புறமா நான் எல்லாம் ஓகே, எல்லாம் புக் பண்ணிட்டேன், வாங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு தடவை பார்த்து முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, அந்த டைப் கொடுத்துறோம். 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, எங்க அம்மா அப்பா என்ன வீட்டுல போய் நேர்ல போய் தான் வாங்குவாங்க, எல்லாம் ஓகேப்பா, தொட்டு தடவி போட்டு பார்த்தா வாங்குவாங்க. சூப்பர், சரிங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன் நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணி, அதுக்கு தான் நாங்க இருக்கோம். நாங்க என்ன வச்சிருக்கோமோ கஸ்டமர் வாங்கணும் அவசியம் கிடையாது. கஸ்டமருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னுமே எப்பயுமே எப்படி சொல்றேன், இந்த தலை எப்படி இருக்கணும், எப்படி விரிவடையணும், மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் இன்னமும் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்றீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு சுலபமான வழியில எளிமையா நான் கொண்டு கொடுக்குறேன். குறைஞ்ச விலையில, கரெக்டான விலையில, குறைஞ்ச விலை சொல்லக்கூடாது, கரெக்டான விலையில கரெக்டான குவாலிட்டியில கொடுக்குறேன்.
அதான் எங்க நோக்கமும் கூட. ஏன்னா இது ஏழை எளிய மக்கள் வரைக்கும் சேமிக்கிற ஒரு கமாடிட்டியா இருக்கு. அதை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இந்த உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா இந்த பெப்பிகோட இப்பெல்லாம் தேவைப்படாது, ஏற்கனவே இருக்கிறதுல நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு உருவாக்கப்பட்ட முக்கியமான தளம் தான் இது. சரி, மகிழ்ச்சி சார். நீங்க இப்ப விரிவான தகவல்களை நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்க. குறிப்பா நீங்க சொன்ன தகவல்ல இருந்தே நேரடியா நீங்க வந்து நகையை வந்து விற்கவோ அல்லது நேரடியா கஸ்டமர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இல்லாம அந்த யார் நகை வாங்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் நகையை விற்கக்கூடிய அந்த விற்பனை கடைகளுக்கும் ஒரு பாலமா இருந்து நீங்க வந்து இருக்கிறதா நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. அதுல பல்வேறு ஆஃபர்ஸ் குறித்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம அங்குசம் நேயர்களும் வந்து இந்த வீடியோ வழியாக வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப இது போன்ற புதுசாக பெப்பிகோல்ட்னா என்ன, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா முதல் முறை வராங்க, அவர்களுக்கு நீங்க எதுவும் ஆஃபர் வந்து பிரத்யேகமா எதுவும் கொடுக்குறீங்களா? 100%. தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின் சார். ஸோ வெல்கம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் 15 மில்லிகிராம் கோல்டு இலவசமா கொடுக்குறோம். இலவசமான அவங்களோட வேலட்ல ஆட் ஆயிக்கும். அது அவங்க அடுத்த தடவை எங்க நகை வாங்கினாலும் எங்க கஸ்டமர் கிட்ட, எங்களோட கிளைண்ட் ஒரு 25 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா எந்த கடைகள் வேணாலும் அதை போய் அவங்க ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு 15 மில்லிகிராம் கொடுக்குறோம். சரி, அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாமா? நான் வாங்குறதே வந்து மினிமம் இத்தனை கிராம் வாங்கினாதான் அந்த 15 மில்லிகிராம். எத்தனை எவ்வளவு வாங்கினாலும் கொடுக்குறோம். 1 கிராம் வாங்கினாலும் கொடுத்துரும். மகிழ்ச்சி. சரிங்களா? எல்லா வாடிக்கையாளர்களையும் நம்ம சந்தோஷப்படுத்திட்டு இருக்காத பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது ரெஃபரல் ஆஃபர்னு சொல்றோம். நீங்க யாருக்கு நீங்க ரெஃபர் பண்ணாலும் நீங்க 10 பேர் வரைக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, 10 பேருக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 மில்லிகிராம் கோல்டு கிடைச்சிடும். அடுத்த தடவை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அவங்க 10 பேரும் வாங்கும் போதுதான். இப்ப 10 நீங்க உதாரணத்துக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அவர் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு 10 மில்லிகிராம் ஆட் ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொரு நபரை நீங்க ரெஃபர் பண்ணும் போதும் உங்களுக்கு 10 மில்லிகிராம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ரெஃபர் பண்ணி அவங்க வாங்கும்போது அதிகபட்சம் 10 நபர்கள் நீங்க பண்ணலாம் அதிகபட்சமா. இல்ல இதே வேலையா பாக்குறவங்களா இருக்காங்க சில பேர். கண்டிப்பா கண்டிப்பா. அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒரு நல்ல நோக்கத்தில் பண்றோம். ஏன்னா ஒரு மேக்சிமம் ஒரு ஆள் ஒரு 10 பேர் நல்ல நம்பிக்கையான பேரை நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேல பண்றது அது ஒரு பிசினஸா போயிடும். அந்த மாதிரி நான் பாக்கல. மகிழ்ச்சி. உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.